வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை 5 மணிக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட அந்த போர் நிறுத்த அந்த ஒப்பந்தம் அமெரிக்காவினுடைய தலையீட்டால் அந்த ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்திய தரப்பில் நம் நாட்டில் பேசப்பட்டது. இரு நாடுகளும் பேசி போரினை நிறுத்துவதாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. மே 12ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை, 2 நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை இருக்கும் என்று ஒரு 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 ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஒப்பந்தம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் அந்த தாக்குதல், அந்த போருக்குண்டான தாக்குதலை 2 நாடுகளும் நிறுத்தி வைப்பதாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்தது. அதன் மூலம் பாகிஸ்தான் தன்னுடைய வான்வெளியை இன்று திறப்பதாகவும் அறிவித்தது. மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதிப்பதாக அந்த வான்வெளியையும் திறந்தது. இந்த மாதிரி ஒரு 5 மணிக்கு இந்த விஷயம் நடக்குது. சரிங்களா? இந்த விஷயம் நடக்கும் பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு சென்சிட்டிவா இப்படி ஒரு விஷயம், ஒரு யுத்தம் நடைபெற்று இப்படி ஒப்பந்தத்திற்கு வரும் பொழுது அந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் இன்னும் பதட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது இன்னும் நம்முடைய எல்லை பகுதிகளில் அந்த ராணுவ வீரர்களை பின்வாங்காமல் அப்படியே வைத்திருப்பது பொதுவாக நல்லது என்பது ஒரு யூகம். அந்த யூகம் என்பது சரியாக அமைந்தது. அந்த மாதிரி ஒரு யூகம் இருந்தது. அந்த யூகம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பின்பும் அந்த நம்முடைய அதாவது நேற்று முன்தினம் என்ன ஒரு முனைப்புடன் நாம் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருந்தோமோ அதை விட இன்னும் பல மடங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு யூகம் அப்போது இருந்தது. அந்த யூகம் சரி என்று இப்போ நிரூபணமாகியிருக்கிறது. பாகிஸ்தான் இன்றும் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சற்று முன் அந்த ஒரு செய்தி, காஷ்மீரில் ட்ரோன் தாக்குதல்களை பாகிஸ்தான் தற்பொழுது மீண்டும் அந்த தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறது. உமர் அப்துல்லா அவர்கள், காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்கள், போர் நிறுத்தம் செய்த பின்பும் நீங்கள் தாக்குதலை தொடர்ந்தால் என்ன அர்த்தம் என்று அவர் தன்னுடைய ஒரு கண்டிப்பனை தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் மின்சாரம் அங்கே காஷ்மீரில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இராணுவ தளபதி, ஒரு இராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், நம்முடைய ஒரு இராணுவ வீரர். இது போன்று ராஜஸ்தானிலும் மற்ற இடங்கள், பஞ்சாபிலும் இந்த தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 5 மணிக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்தால் பேசப்படுது. இந்த விஷயத்தை இந்தியா முன்னெடுக்கவில்லை. நாம் போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நாம் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்தியா ஆரம்பத்திலிருந்தே ஒரு யுத்த தர்மத்தை கடைபிடித்தது. அதாவது தீவிரவாதிகளை தாக்குகிறோம், தீவிரவாதி முகாம்களை தாக்குகிறோம், தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்த அந்த முகாம்களை முற்றிலுமாக நாம் அளிக்கிறோம் அப்படின்றதுதான் இந்தியா எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பதிலடியாக அவர்கள் கொடுத்ததற்கு நாம் திரும்ப பதிலடி கொடுத்திருக்கின்றோம். அந்த திரும்ப கொடுத்த பதிலடியும் பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி, அதாவது சிவிலியன்ஸை பாதிக்காத வண்ணம் இந்த மாதிரி அந்த ஏர் பேஸை தாக்குதல் படுத்துறது, மற்ற இடங்கள் கராச்சியில் அந்த சில இடங்களை தாக்குதல் பண்ணுறது, இந்த மாதிரி அங்கே மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் தான் நாம் நம்முடைய அந்த தாக்குதல்களை நாம் கையாண்டு வந்தோம். இந்தியா ரொம்ப ஒரு தெளிவாக ஒரு கவனமாக இருக்கு தாக்குதல் பண்ணும் பொழுது. ஆனால் பாகிஸ்தான் அந்த மனித உயிர்களை பற்றி கவலைப்படாமல், குறிப்பாக அதாவது வழிபாட்டு ஸ்தலங்கள், அதாவது பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயிலுக்கு குறிவைப்பது, இன்னும் பிற கோயில்களுக்கு குறிவைப்பது, மருத்துவமனைக்கு குறிவைப்பது, அதாவது சிவிலியன்ஸ் பப்ளிக் அதிகமாக இருக்கக்கூடிய குடியிருப்புகளை தாக்குதல் செய்வது, இப்படியாக பாகிஸ்தான் நிறைய அட்டாக் பண்ணிட்டே இருந்தது. இப்போ காஷ்மீருக்காக இவ்வளவு தூரம் போராடுறாங்க. ஆனால் காஷ்மீர் மக்களையே பாகிஸ்தான் நம்ம தாக்குதல் செய்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு என்றைக்குமே ஒரு பெருமை உண்டு. அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்தியாவுக்கு என்றைக்குமே உண்டு. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அந்த விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு ஒரு முனைப்புடன் அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு எண்ணத்துடன், அதே மாதிரி இந்தியா இந்த இராணுவ கட்டமைப்பை உருவாக்குவதற்கு
இதற்காக எடுத்த செயல்கள் அனைத்தும் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக அமைந்தது. நவீன ஆயுதங்களை வாங்குவது, அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை, அந்த S-400 போன்ற ஆகாஷ் போன்ற விஷயங்களை நாம் மேம்படுத்தியது, ரஃபேல் விமானங்கள், அப்புறம் இன்னும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரம்மாஸ், இது மாதிரி பல விஷயங்கள்ல அதே மாதிரி நம்முடைய சொந்த நாட்டிலே தயார் செய்யக்கூடிய அந்த ட்ரோன்கள், இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு இந்த இந்த ஒரு தாக்குதலில், இந்த ஒரு யுத்தத்தில் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்ததுன்னு சொல்றோம். இது இந்தியாவினுடைய மதிப்பு உலக அரங்கில் இது பேசப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுல என்னன்னா, நம்ம ஒரு யுத்தத்துல பெரிய ஆள், நாம பெரிய ஆளா அவங்க பெரிய ஆளா அப்படின்னு காமிக்கிறது இல்லை. யுத்தத்துல பாத்தீங்கன்னா இதுல எப்படி என்ன ஒரு தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்றத முக்கியம். ஏன்னா இந்த இந்தியா ஒரு பீஸ், ஒரு மனித குல மேம்பாடு, ஒரு மனித நேயம் அப்படின்றதுக்கு உலக அரங்கில ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை இந்த யுத்தத்திலையும் இந்தியா காப்பாற்றிருக்கு. ஏன்னா பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். 26 பேர் கொல்லப்பட்டதற்கு அந்த தீவிரவாதிகளை முற்றிலும் வேற இருப்போம், அந்த தீவிரவாதி முகாம்களை முடிப்போம் அப்படின்ற அடிப்படையில தான் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பாகிஸ்தான் அதோட அவங்க நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை. மேலும் மேலும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் தாக்கி இருக்கிறாங்க பார்க்குறோம். ஒரு போர் முடிவுக்கு வந்த பிறகு முடிவுக்கு வந்து விட்டது என்று அனைவரும் நடந்த பிறகு இப்போது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு இந்தியா நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். என்றால் அப்படி பதிலடி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உலக நாடுகளிலேயே அவர்கள் தெரிவிப்பார்கள். உலக நாடுகளிலேயே தெரிவித்து விட்டு அவர்கள் பதிலடி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு அடி நம்ம ஒரு டிஃபென்சிவ், அதாவது இந்தியா ஒரு ஒரு வார்த்தையை சரியா பயன்படுத்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீவிரவாதம் என்பதும் போராகும், தீவிரவாத செயல்களும் போராக கருதப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்தியா பயன்படுத்தியிருக்கிறது, நம்முடைய நாடு பயன்படுத்தியிருக்கிறது. தீவிரவாத செயல்களும் போருக்கு சமம். ஏன்னா தீவிரவாத செயல்களை அங்கே ஊக்குவிப்பது இராணுவ வீரர்கள் உட்பட இராணுவ வீரர்களை அப்படின்றது நிறுவனமாகிருக்குது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த தீவிரவாதிகளுடைய அந்த இறுதி சடங்கிற்கு இராணுவ அதிகாரிகளே, காவல்துறை அதிகாரிகளை, பாகிஸ்தானுடைய அந்த காவல்துறை அதிகாரிகளை கலந்து கொண்டது அதற்கு ஒரு சான்றாக அமையும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா மதம் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து இங்கே ஒன்றாக இருக்கிறது என்று பார்க்கலாம். இது இந்தியா மதச்சார்பற்ற நாடு, இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் அனைவருமே ஒரு இந்தியன் என்ற ஒரு உணர்வோடு, இங்கு ஒரு சகோதர மனப்பான்மையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியே வாழ்வார்கள், அதே மாதிரி இருப்பார்கள். குறிப்பாக நான் நிறைய தலைவர்கள் பேசிய கருத்துக்களை பார்க்கிறேன். அதில் ஓவைசி அவர்கள் கூறிய ஒரு கருத்து நமக்கு ஒரு மெய்சில் இருக்க வைத்தது. அதாவது தவறாக முகமது ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை கையாண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதாவது மதத்தின் அடிப்படையில் கையாண்டிருக்கிறார். நாங்கள் என்றைக்குமே இந்தியன் என்ற உணர்வில் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்கிறோம். மதம் என்பது இருக்கிறது, ஆனால் அதை தாண்டி இந்தியன் என்ற உணர்வு எங்களிடையே இங்கே இருக்கிறது என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த வார்த்தைகள் நமக்கு மெய்சில் இருக்க வைத்தது. நம்முடைய சகோதரர்கள் நிச்சயமாக நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களின் மீதும் நமக்கு பாசம் இருக்கும். அந்த பாசம் மறுப்பதற்கில்லை. இது போன்று நம்ம இலங்கை தமிழர்கள் மீது நமக்கு பாசம் இருக்கும், அதுவும் நமக்கு மறுப்பதற்கில்லை. ஆனால் நாடு என்று வரும்பொழுது நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு, நம்முடைய நாட்டினுடைய தேசப்பற்று, இந்த உணர்வு தான் நமக்கு இங்கே மேலோங்கி நிற்கும். அந்த வகையில் இந்த ஒரு யுத்தத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் இந்த இடத்தில் மனதளவிலும் செயலளவிலும் நாம் ஒரு உறுதுணையாக நாம் இருந்தோம். ஒருவேளை இந்தியா பதிலடி கொடுத்து இந்த தாக்குதலை தொடர்ந்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு எண்ணத்தின் மனதளவிலும் செயலளவிலும் உறுதுணையாக இருப்போம் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. இதற்கு இந்தியா எப்படி பதில் தாக்குதல் கொடுக்கும் அல்லது உலக நாடுகளில் இது பற்றி பேசுமா என்பது பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. நன்றி.